எப்படி மாடிஃபையர் ஆப்ஷன் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லெஃப்ட் சைடில் மாடிஃபையர் குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டாப் ரைட் கார்னரில் ஆட் மாடிஃபையர் குரூப்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபையர் ஆப்ஷனோட டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் வந்து மாடிஃபையர் நேமில் சாம்பிள் நான் பீஸான்னு கொடுக்குறேன். பீஸான்னு கொடுத்துட்டு அந்த பீஸாவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் மாடிஃபையர் ஆப்ஷன். இதில் வந்து பீஸாவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சீஸு, பன்னீர், மஷ்ரூம், இந்த மாதிரி. இதில் வந்து நான் சீஸ் கொடுத்துக்கிறேன். அந்த சீஸ் பீஸாவோட ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஆட் மாடிஃபையர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அனதர் ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து நான் பன்னீர் பீஸான்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த பன்னீர் பீஸாவோட ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் பட்டன், ஃபைனலாக சேவ் பட்டன் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி லொக்கேஷன் செட் பண்ணிக்கோங்க. இது அண்டர் பீஸாவில் வருது அப்படின்னா பீஸாவை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு சேவ் ஆகிடும். சப்போஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நான் 230 215 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பட்டன் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணான்னா டாப் ரைட் கார்னரில் டெலீட் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து டெலீட் ஆகிடும். தேங்க்யூ.